காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் உணவை தொட்டு உணவு உணர்வு இவைகளுக்கான சம்பந்தம் தொட்டு பெரியவருடைய கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பல தருணங்களிலே அவர் பேசியதிலே இருந்து அந்த சாரத்தை எடுத்து நான் வழங்கி கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் உணவு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது நம்முடைய உணர்வுக்கு. ஆகையினால தர்மமாக பெறுகிற உணவு இருக்கிறது அல்லவா, அது நல்ல தன்மை உடையது. இப்போ ஒரு கோவிலில் தானமாக பெற்ற அரிசியிலே தான் பிரசாதம் சமைத்து தருகிறார்கள். அதை சாப்பிடுவது நல்லது. ஏன்னா அதில் உதார குணம், நமக்கும் அந்த உதார குணம் நமக்குள்ளேயும் நாமளும் தர்மம் செய்கிற ஒரு எண்ணத்திற்கு ஆட்படுவோம். அதே வயிற்றெரிச்சலோடு ஒருத்தர் வந்துட்டாம்பார் சாப்பிட்ற நேரத்துக்கு சரியா என்று சொல்லி தலையெழுத்தே என்று சோறு போடும் பொழுது அந்த சோறு நமக்கு ஒட்டுவதில்லை. நம் மனதிற்குள்ளேயும் தீய எண்ணங்கள் தோன்றி நாமும் பிறர்கிட்ட அதுபோல நடந்து கொள்வதற்கு அது காரணமாகி விடுகிறது. இப்படி நாம் நினைக்கிறோம் பசிக்கு சாப்பிட்றோம், ருசிக்கு சாப்பிட்றோம் அப்படின்னு. ஆனால் பசி ருசி இதையெல்லாம் கடந்து எண்ணங்களுக்கும் உணவு பெரும் காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை தொட்டு சிந்தித்து அதில் பல கூறுகள் இருப்பதை சொல்லி அதை பற்றி பேசுவது அப்படிங்கிறதும் எப்படி அப்படிங்கிறது தான் பெரியவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இந்த உணவை பற்றியெல்லாம் சொல்லும் பொழுது கொஞ்சம் அந்த காலத்தில் புத்த மதம், ஏன்னா அவர்கள் ரொம்ப அகிம்சையை போதிப்பவர்கள், மாமிசம் பக்கமே அவர்கள் போக மாட்டார்கள், இரவில் உண்ண மாட்டார்கள், சத்வ உணவை உண்ணக்கூடியவர்கள். அவர்கள்கிட்ட நமக்கு முரண் எங்கே அப்படின்னு சொன்னால் கடவுள் இருக்கிறாரா இல்லையா, மறுஜென்மம் இருக்கா இல்லையா, இதில் தான் நமக்கு சிக்கலே தவிர அன்பு கருணை அப்படிங்கிறதுலாம் அவர்கள்கிட்ட நமக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. சொல்லப்போனால் அவர்கள் ரொம்ப அகிம்சைகளை, நம்மளை விட ரொம்ப தீவிரமான அகிம்சையை விரும்புகின்றவர்கள். உயிர்களுக்கு வதை கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பவர்கள். எப்பொழுதும் முடி வைத்து கொள்ள மாட்டார்கள், முட்டை தலையோடு இருப்பார்கள். ஏன்னா இப்போ தலைன்னு வச்சா பேன்னு ஒன்று வந்துடும், அது ஒரு உயிர் தானே. தலை வாரும் பொழுது சீப்பு பட்டு அந்த பேன் இறந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சிறு ஈ எறும்புக்கு கூட நம் வாழ்வில் நம்மால் தீங்கு நேரக்கூடாது அப்படிங்கிறது அவர்களுடைய கருத்து. அதனால் அவர்கள் அதற்கு ஏற்ப தூய்மையான ஆடை அணிந்து அவர்கள் ஒரு அகிம்சை வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். ஆனாலும் பெரியவர் சொல்கிறார், அந்த நாளில் பல புத்த மத துறவிகள் மாமிசம் சாப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கு ஆதாரம் பல்லவ சக்கரவர்த்தி மகேந்திர பல்லவன் அப்படிங்கிறவன் மத்த விலாச பிரகடனம் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறான், நூல். அதில் காணப்படுகிறது ஒரு காபாலிகனின் பிச்சை கபாலம் காணாமல் போகிறது. அந்த காலத்தில் காபாலிகர்கள் காளாமுகர்கள் அப்படிங்கிறவர்கள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். காபாலிகன் அப்படிங்கிறவன் மனித மண்டை ஓட்டு மாலையை தரித்திருப்பான், கையிலையும் பிச்சை பாத்திரம் போல கபாலத்தை வைத்திருப்பான். அந்த கபாலத்தில் தான் அவன் பிச்சை கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அப்படிப்பட்ட ஒரு பிச்சை கபாலம் காணாமல் போகிறதாம். அது எதனால் காணாமல் போயிருக்கு அப்படின்றதுக்கு மத்த விலாச பிரகடனத்தில் மகேந்திர பல்லவன் என்ன எழுதுறான்னா, ஒருவேளை அந்த கபாலத்திற்குள்ளே மாமிசம் இருந்திருக்கும், அந்த மாமிசத்திற்காக நாய் தூக்கி கொண்டு போயிருக்கும், அல்லது யாராவது ஒரு புத்த பிட்சு தனக்கு தேவை என்று தூக்கி கொண்டு போயிருப்பார். நாய் தூக்கி கொண்டு போவதுங்கிறது இயல்பு. நாய்க்கு மாமிசம் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. புத்த பிட்சுவும் தூக்கி கொண்டு போயிருப்பார் அப்படின்னு சொல்லி இது அவராக சொல்லலை, இது மத்த விலாச பிரகடனத்தில் காணப்படுகிறது. இதற்கு சாட்சியாக ஒரு புத்த பிட்சு தனதாசன் என்னும் வியாபாரி பக்குவமாக மீன் சமைத்து போட்டதை பற்றி கூறுகிறார் அப்படின்னு சொல்லி அந்த நூலை எடுத்து, இப்போ அதனுடைய நோக்கம், பெரியவரோட நோக்கம் என்னன்னாக்கா, பௌத்தத்தை இகழ்வதோ அவர்களை மட்டமாக கருதி சிந்திப்பதோ கிடையாது. உணவு பழக்க வழக்கம் அப்படிங்கிறது காலத்தினாலே எப்படி இருந்தது. இறைச்சி கூடாது, உயிர் வதை கூடாது என்று சொன்ன புத்த பிட்சுக்கள் கூட இந்த ஒரு காலகட்டத்தில் சாப்பிட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிகிறது. அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இதை சொன்னாரே தவிர
ஒரு ஏகடியமாக கேலி பேசுகிறதுக்கு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதை யாரும் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. சொல்லிட்டு இதை போல இதெல்லாம் நமக்கு சாட்சிகள். ஆனால் நாம் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நாம் இதெல்லாம் பிரகடனப்படுத்திக்கல. நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முனிவர்கள், இவர்களெல்லாம் சுத்த சைவம். அவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்டதற்கு அவர்கள் என்ன அவர்களுக்கு வந்து சில விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. சொல்லப்போனால் மரத்தில் காய்த்து தொங்கிக் கொண்டு இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பறித்து சாப்பிட்றது கூட ஒரு ரிஷி முனியை பொறுத்த மட்டில் பாவம். அப்படி பறித்தால் பால் வரும். அது மரத்தினுடைய கண்ணீர், மரத்தை விட்டு பிரிப்பதற்கு சமம். அதே அந்த பழம் தானாக பழுத்து தானாக மரத்தில் இருந்து உதிர்ந்து கீழே விழுந்து விட்டால் அதை எடுத்து சாப்பிடலாம். சன்னியாசிகள் இப்படி கீழே உதிர்ந்து விழுந்து கிடப்பதைத்தான் சாப்பிட வேண்டும், பறித்து சாப்பிடக்கூடாது. அந்த அளவுக்கு கூட இம்சை, மரத்துக்கு கூட அவர்கள் இம்சை தரக்கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய ரிஷிகள், நம்முடைய முனிகளுக்கு விதிகள் வகுக்கப்பட்டிருந்தன. அப்படின்னா ஜீவ இம்சை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய இடம், அதில் எவ்வளோ தூரத்துக்கு கவனமாக இருந்தார்கள் அப்படின்றார். அப்புறம் இதை சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார். இன்றைக்கு சில நியாயங்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக மாமிசம் சாப்பிடுகின்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நாங்கள் கசாப்புக்காரன் விற்கிறான், நாங்கள் வாங்கிட்டு வந்து சாப்பிட்றோம், நாங்கள் வெட்டலையே, நாங்கள் கொல்லலையே, எங்களுக்கு அந்த பாவம் இல்லையே, வெட்டினவனுக்கு தானே அது என்று நியாயம் பேசுகிறார்கள். இதை ஒரு பெரிய சமாளிப்பு போல சொல்லுகிறார்கள். ஆனால் திருக்குறள் என்ன சொல்லுகிறது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தன் கருத்துக்கு வலிமை சேர்ப்பதற்காக திருக்குறளை அழைக்கிறார். அந்த திருக்குறளில் திணற் பொருட்டால் கொல்லாது உலகு எனில் யாரும் விலை பொருட்டால் ஊன் தருவார் இல். அதாவது தின்பவன் இருப்பதனால தான் கடைகள், தின்பவன் இல்லாவிட்டால் ஏது கடை, யார் கடை திறப்பார்கள்? ஆகையினால நீ இருக்க போய் தான் அவன் உனக்காகத்தான் வெட்டுறான், உனக்காகத்தான் அவன் விற்கிறான். அப்படின்னால இதிலிருந்து தான் அதுவே தவிர அவன் விற்பதனால் நான் அப்படிங்கிறது கிடையாது. அதற்கு திருக்குறளே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை தொட்டு, பௌத்தத்தை தொட்டு நமக்கு வந்து நிறைய உதாரணங்களை காட்டுகிறார். இதிலெல்லாம் அவருடைய வாசிப்பு, அவர் வந்து எவ்வளவு வாசித்திருக்கிறார், அவருக்கு இருக்கக்கூடிய சரித்திர ஞானம், அடுத்தது ஒவ்வொரு விஷயத்தை குறித்தும் அவர் எவ்வளவு ஆழமாக சிந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாமும் நமக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு தெரிய வருகிறது. நம்ம வந்து சாப்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ருசியை பார்க்கிறோம், பசியை பார்க்கிறோம். அதற்கு மேலே பார்ப்பதற்கு நமக்கு யாரும் சொல்லித்தரவில்லை, பார்க்க தெரியவில்லை, பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற வாழ்க்கை நம் வாழ்க்கை. ஆனால் அதில் தான் எல்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது பெரியவருடைய தவம் சார்ந்த தவ வாழ்க்கை, ஞானிகளுடைய வாழ்க்கை. ஏன்னா உயிர் வாழ்வதற்கு உணவு வேணும் நிச்சயமாக, இல்லைன்னா நம்ம வந்து உயிர் வாழ முடியாது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு கருத்து, காய்கறியில் உயிர் இல்லையா, பயிர் பச்சையில் உயிர் இல்லையா, அதெல்லாமும் வெட்டித்தானே சாப்பிட்றோம், இது என்ன பேச்சு என்று. ஆனால் அவைகளுக்கு வந்து ரத்தம், உணர்கின்ற வலி அப்படிங்கிற ஒன்று இதெல்லாம் கிடையாது. அதனால் அவைகள் வந்து அடுத்து நடமாடுவதில்லை. ஒன்றிடத்தில் தோன்றி நாம் சாப்பிடலைன்னாலும் மண்ணிக்குள் விழுந்து அழுகி அது ஒன்றுமில்லாமல் போகிறது. மண்ணில் விழுந்து அழுகி ஒன்றுமில்லாமல் போவதற்கு நம் வயிற்றில் விழுந்து நமக்கு சக்தியாகி போவது மேல் அப்படிங்கிற நிலையில் அதை எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல அசைதல், நடந்து திரிதல் அப்படின்னு வரக்கூடியது இருக்கு இல்லையா, அப்படி வந்தாச்சுனால ரத்த ஓட்டம், அப்புறம் வலி உணர்வு அப்படிங்கிறது வந்துடுறது. வலி தரக்கூடாது. நான் என்னுடைய பசி நீங்குவதற்காக, என்னுடைய வலி தீர்வதற்காக இன்னொரு இடத்துல வலியை உண்டாக்கி நான் அதை உண்ணக்கூடாது அப்படிங்கிறது நம்ம மதத்தினுடைய அடிப்படை கருத்து. இதை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்படி உணவு, உணர்வு அப்படின்னு சொல்லி நம்மை பெரிய அளவிலே சிந்திக்க வைக்கிறார் பெரியவர். நாம் தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.